ஹாய் எவ்ரிவான். இலங்கையின் பொருளாதாரம் இக்கட்டான நிலைமையில் கடினமான முடிவுகள் எடுக்க நேரிடலாம். இதனை கூறியிருப்பது ரணில் விக்ரமசிங்கவோ ராஜபக்சக்களோ சஜித்தோ கிடையாது, தற்போதைய ஆளும் அரசாங்கமே கூறியுள்ளது. இலங்கை இக்கட்டான பொருளாதாரத்தில் இருந்து மீண்டு விட்டதாக டிசம்பரிலே கூறிய அதே அரசாங்கம் தற்பொழுது மீண்டும் இலங்கை இக்கட்டான பொருளாதாரத்திலே இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். எனவே இலங்கையின் பொருளாதார சிக்கல்களில் இருந்து மீட்பதற்காகவும் ஊழலை ஒழிப்பதற்காகவுமே தேசிய மக்கள் சக்தியை மக்கள் தெரிவு செய்திருந்தனர். என்றாலும் கோட்டாபய ராஜபக்சவை போன்று நாடு பொருளாதார வீழ்ச்சியில் இருப்பதாகவே தற்போதைய அரசாங்கமும் கூறுகின்றது. எனவே மாற்றம் என்பது இன்னும் நிகழவில்லையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. அதன் பின்னர் மக்கள் போராட்டத்தின் ஊடாக ஜனாதிபதி ஒருவர் துரத்தப்பட்ட வரலாற்றை உருவாக்கி கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டே துரத்தப்பட்டிருந்தார். அறகல மூலம் இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டார். அவருடைய காலத்திலே இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவிற்கு மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தது. என்றாலும் ஊழல் நிறைந்த ஆட்சியாக அரசியல்வாதிகள் பணங்களை கொள்ளையடிப்பவர்களாகவே ரணில் விக்ரமசிங்கவின் காலத்திலும் காணப்பட்டது. 99 ஆலோசகர்களை நியமித்தவராக ரணில் விக்ரமசிங்க காணப்பட்டார். ஏலவல் தகுதி கூட இல்லாதவர்களை தனது ஆலோசகர்களாக நியமித்திருந்தார். இவ்வாறு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கூட பல லட்சங்கள் பல கோடிகள் பணங்கள் திருடப்பட்டது, எடுக்கப்பட்டது. இவ்வாறான ஊழல் நிறைந்த மோசடி அரசாங்கங்களாகவே தொடர்ச்சியாக இலங்கையில் காணப்பட்டது. அது கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மாத்திரமன்றி சுதந்திரம் கிடைத்ததில் இருந்து இலங்கையின் நிலை இவ்வாறே காணப்பட்டது. வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரமாக தொடர்ச்சியாக காணப்பட்டது. இவ்வாறான நிலையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி ஊழலுக்கு எதிராக மக்கள் குரல் கொடுத்து ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களை ஆட்சி பீடம் ஏற்றும் வகையில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தினை வழங்கியிருந்தனர். வாக்குகள் மூலம் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டது. என்றாலும் டிசம்பரிலே வீழ்ச்சி அடைந்த இலங்கையின் பொருளாதாரம் மீட்கப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தி கூறியிருந்தது. ஓரளவிற்கு வளர்ச்சியை நோக்கி இலங்கை செல்வதாக மக்களும் நம்பியிருந்தனர். என்றாலும் இவை அனைத்திற்கு மாற்றமாக இன்று விஜித ஹேரத் தனது அமைச்சிலே குறிப்பிடும் பொழுது இலங்கை இக்கட்டான நிலைமையில் காணப்படுவதாகவும் கடினமான முடிவுகள் எடுக்க நேரிடும் எனவும் கூறியுள்ளார். கடினமான முடிவுகள் என்றால் மக்களை மேலும் பொருளாதாரத்திலே நெசுக்கும் நிலையாகவே காணப்படும். மக்கள் மிக பெரும் பொருளாதார நெருக்கடிகளை மீண்டும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். என்றாலும் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இலங்கை நாடு இவ்வாறு இருக்க வேண்டும், இவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், இந்த பொருளாதார செயற்பாடுகளை இலங்கையில் உருவாக்க வேண்டும், IMF உடனான தொடர்புகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும், இந்தியா சீனா போன்ற நாடுகளின் ஒத்துழைப்பின்றி இலங்கையின் பொருளாதாரம் இலங்கையிலே கட்டியெழுப்பப்படும் என தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் ஜனாதிபதியும் கூறியிருந்தார். என்றாலும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்னர் இலங்கையின் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. தற்பொழுது ஆட்சி அமைத்து சில மாதங்களே கடந்துள்ளது. எனவே இந்த சில மாதங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. என்றாலும் கூறிய வாக்குறுதிகளுக்கு எதிர்மறையான செயற்பாடுகளையே இந்த சில மாதங்களில் கூட தேசிய மக்கள் சக்தி செய்து வருகின்றதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. சீனாவுடனான தொடர்பு, இந்தியாவுடனான தொடர்பு, IMF உடனான தொடர்பு என ரணில் விக்ரமசிங்க எதை செய்தாரோ, கோட்டாபய ராஜபக்ச எதை செய்தாரோ அதே செயற்பாடுகளே தற்பொழுதும் நடைபெறுகின்றது. எனவே தற்போதைய இலங்கையின் பொருளாதார நிலைக்கு உடனடியாக தீர்வுகளை எட்ட முடியாது. சீனா, இந்தியா, IMF இன்றி உடனடியான தீர்வுகளை எட்ட முடியாது. எனவே இதே கருத்தையே ரணில் விக்ரமசிங்கவும் கூறியிருந்தார். அதற்கு எதிராக பேசியவர்கள் தற்பொழுது அதனையே கையில் எடுத்துள்ளனர். என்றாலும் இலங்கையில் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அதிலே தவறுகள் கிடையாது. என்றாலும் விஜித ஹேரத் இன்று கூறியிருக்கும் தகவல் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
மிக பெரும் வீழ்ச்சியை இலங்கை எதிர்காலத்தில் ஏற்படுத்துமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவுடைய காலத்திலே இலங்கையில் மிக பெரும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. அரிசி தட்டுப்பாடு கூட ஏற்பட்ட நிலையில் மரவள்ளி கிழங்கை உணவாக உட்கொண்ட ஒரு காலமாக ஸ்ரீமா பண்டாரநாயக்கவுடைய காலம் காணப்பட்டது. அதே போன்று தற்பொழுது இலங்கையிலும் அரிசி உற்பத்தி செய்யப்படும் நாட்டிலே அரிசி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. அரிசி இறக்குமதி செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடலால் சூழப்பட்ட நாட்டிலே உப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான நிலைகளுடன் ஒப்பிடும் பொழுது 450 ரூபாவிற்கு பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்ட பொழுது அதனை குறைத்து 350-320 ரூபாவிற்கு விற்பனை செய்தவராக ரணில் விக்ரமசிங்க காணப்பட்டார். பொருளாதாரத்தை ஓரளவுக்கு உயர்த்தியவராக காணப்பட்டார். என்றாலும் அதிலிருந்து சிறியதொரு மாற்றமாவது பொருளாதாரத்தில் காணப்பட்டுள்ளதா என்றால் இல்லை என்பதை தற்போதைய பதிலாக காணப்படுகின்றது. பெட்ரோலிய விலைகளில் எந்த மாற்றங்களும் கிடையாது. அரிசி இல்லாத நிலை, உப்பு இல்லாத நிலை, இன்னும் பல பொருட்களுக்கான வரி, அதே போன்று புது வருடத்தை கொண்டாடுவதற்கான பால்சோரை தயாரிப்பதற்கு கூட பச்சை அரிசி இல்லாத நிலையே தற்போது இலங்கையில் ஏற்பட்டிருந்தது. எனவே இந்த நிலையில் விஜித்த ஹேரத்தும் இதனை உறுதிப்படுத்தும் வகையிலே தனது கருத்தினை பதிவு செய்துள்ளார். எனவே ஜனவரி மாதத்திலே பட்ஜெட் கொண்டு வருவதாக கூறப்பட்டாலும் தற்பொழுது இது பிப்ரவரி மாதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. எனவே எதிர்காலம் எவ்வாறு அமைய போகின்றது? பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா அல்லது மீண்டும் வீழ்ச்சியை நோக்கி செல்லுமா என்ற கேள்வியே இலங்கையில் காணப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.